கவிதை ஞாபகப்படுத்திட்டாங்க. வைகாசி பிறந்தாச்சுக்கெல்லாம் நான் சார் ஆஃபீஸில் போய் பல நாள் சான்ஸ் கேட்டேன். இதே சாரி கிராமத்தில் அந்த ரைட்டில் தான் பிரசாத் வீடு. ஏன் சொல்ல வரேன்னா பாருங்கள், நான் இவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டுருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு தலைவராக இருந்து ஒரு சங்கத்தில் 24 சங்கம் தலைவராக இருந்து இன்றைக்கி அவர் ஸ்டேஜ் நானும் கூட இருக்கேன்னா எனக்கு பெருமை தானே, இது எனக்கு பெருமை தானே. ஏன்னா நான் அன்றைக்கி தெருவா நாய் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓடும். நாங்கள் நாயோட கேரமெல்லாம் ஓடி சான்ஸ் கேட்டு அழிஞ்சோம் இருந்தால். அதுக்கப்புறம் கிழக்கே ஒரு பாட்டு ஒன்று சார் எடுத்தார், அதுக்கும் போய் சான்ஸ் கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நீங்கள் நான் ஒரு சங்கத்தை வச்சுருக்கேன்னா உங்களையெல்லாம் காப்பாற்றுங்கிற ஒரே காலத்தில் அந்த சங்கத்தை வச்சுருந்தாரு. அவர் எந்த எண்ணமும் நினைக்காதீங்க. யார் நான் என்ன பேசினாலும் கோவப்படாதீங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். ஏன்னா நான் அப்படியே இருந்து வந்தேன். ஏன்னா நான் வடிவேலுக்கே முதல் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த படம் பேர் கோகுலம். பானுப்பிரியா, அர்ஜுன், ஜெயன் நடித்த படம். அதுக்கப்புறம் வள்ளி படத்தில் 1 லட்ச ரூபா நடிகர் வடிவேலுக்கு நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஏன் சொல்லுங்கள், உண்மையாக இருந்தால் ஒரு காலமும் தோக்க மாட்டோம். ஜெயிப்போம். நன்றி. வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். நன்றி. அப்புறம் உங்கள் சார்பாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னாக்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே நடத்தினவங்கள்ட்ட கேட்டேன், யார் நடிகர்கள் யார் வரா அப்படின்னு. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க. போய் பார்த்தா ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்னதான் கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முன்னாடி காட்டி அவங்க வச்சிருக்க கேமராவில் அதை ஷூட் பண்ணி அதை வெளியிலலாம் எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் இவங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அவர்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சி வெளி நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்க கூடாதா என்பது என்னோட ஒரு ஆதங்கம். அது காரணம், இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நடிகைகள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பத்திரிகையாளர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், இவங்களுடைய நிகழ்ச்சிலாம் நீங்கள் தயவு செஞ்சு கலந்துக்கணும். அந்த நேரம் மட்டும் நம்மளோட படத்துக்கு மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். இது சொல்கிறது கூட எனக்கு இது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் கண்கூடாக பார்க்குறதுனால உங்கள் ஒருவனாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால் 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க? அப்படி நீங்கள் கேப்டன் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷனாக நிற்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சல்ல சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்கள் அப்பவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும் போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே? கட்சியில் உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமே? எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால நீங்க கேப்டன் அவர்களுக்கு, தேமுதிக அவர்களுக்கு, அந்நியார் அவர்களுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்க நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் பக்கத்துல இருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா?
அந்த மிஷினில் போட்டு 300 கோடி எண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யாருன்னா பேசுனீங்கன்னாக்கா உங்கள் நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் அவரை பற்றி கேப்டன் குடும்பத்தை பற்றி தவறாக பேசியிருந்தா உங்கள் குடலும் அழுகி போயிடும். நன்றி, வணக்கம். இது ஹீரோயின் சொல்லி தான் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே வந்தாக்க அந்த அம்மா ஏதோ தங்கச்சி கேட்டான் அப்படியா? அப்படி நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுறாளே. ஏமா வாமா. இந்த சகோதரியின் பெயர் கீர்த்தி. என்ன அடிக்கணும்? இந்த படத்துல விளையாட்டுக்காரன், இந்த படத்துல கீர்த்தி சுரேஷா? ஓ, கீர்த்தி சுரேஷா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிடைச்சிச்சு போல. அப்ப இந்த பக்கம் யார் போட்டா போடுவீங்க?